இப்போ நம்ம வந்துருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் கடைசி கிராமம் அப்படின்னு இருந்தது. இப்போ இந்தியாவின் முதல் கிராமம் அப்படின்ற மாதிரி மாற்றி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மானா கிராமம் அதனுடைய நுழைவு வாயில் தான் இது, இந்த ஆர்ச்சி. இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த வியாசருடைய குகை, சரஸ்வதி நதி, அப்புறம் பஞ்சபாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு போன சொர்க்கரோகிணி பாதை, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ இந்த நுழைவாயிலிருந்து நம்ம போகிறோம். வழியேற கடைங்க தான் எல்லாம். இந்த ஸ்வெட்டர், ஷால் இது எல்லாமே வந்து பெரும்பாலும் கையாலே பின்னி வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த ஷால் இதெல்லாம் மிஷினில் பண்ணி வர்றது. இந்த கை க்ளவுஸு, தலைக்குள்ளா இதெல்லாம் வந்து கையாலேயே பின்னுறாங்க. எப்படி குறுகலான பாதையில் இருக்குது பாருங்கள். இங்கே தான் இந்த மக்கள் வசிக்கிறாங்க. ஸ்வெட்டர், ஷால் கடை இது. இது மலை மேலே இருக்கிறதுனால சில படிகள் கடந்து போகணும். ஃபுல்லாகவே இந்த ஸ்வெட்டர், ஷால் கடைங்க தான். நடக்க முடியாதவங்கள இந்த மாதிரி பிண்டி, அதாவது இந்த கூடையிலேயே உட்கார வச்சு தூக்கிட்டு போவாங்க. ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ஒரு 1000-1500 ரூபாய் வாங்குவாங்க. தூக்கிட்டு வராங்க பாருங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது. இந்த 2 மலைக்கு இடையில ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி தெரியுது பாருங்க. இதுதான் சொர்க்கரோகிணி போகிற வழி. அதாவது அழகாபுரி, குபேரப்பட்டினம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குபேரப்பட்டினமும் இது வழியாக தான் இருக்குது. பஞ்சபாண்டவர்களும் இது வழியாக தான் சொர்க்கத்துக்கு போனதாக சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம கிட்ட போவோம். இந்த அம்மா பாருங்கள், கையாலே பின்னுறாங்க. அவங்க வீடியோ எடுக்கிறோன்னு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இழந்துட்டாங்க. இந்த அம்மா பின்னிட்டு இருக்காங்க பாருங்கள். பாருங்க, எல்லா பெண்களும் பின்னிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம வீடியோ எடுக்கிறது மட்டும் வேணான்றாங்க. இந்த 6 மாதம் வரைக்கும் தான் இவங்களுக்கு வியாபாரம். அதுக்கப்புறம் எப்படி இங்கே இருக்கிறாங்கன்றது ஒன்றும் புரியல. பாருங்க, எல்லாமே இந்த கைவினையில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மலையோட அமைப்பே பாருங்க, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு. நம்ம ஊர் மலைங்களுக்கு இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாமல் உயரத்தில் இருக்கு. இப்போ இங்கேருந்து 2 பாதை பிரியும். ஒன்று சரஸ்வதி நதிக்கும், இன்னொன்று வந்து வியாசர் குகைக்கும். ஒரு வழியாக போயிட்டு இன்னொரு வழியாக திரும்பி வரணும். பாருங்கள், இதுதான் வந்து வியாசர் குகைக்கு போகிறதுக்கு வழி. ஆர்ச்சி போட்டிருக்கு பாருங்கள். இது சரஸ்வதி நதி பார்த்துட்டு வர வழி. பாதை அப்படியே ஸ்லோப்பாக ஏறும். ஒரே ஏத்தம் தான் பாருங்கள். நம்ம குழுவை சேர்ந்தவங்க 2 பேர் கூடையில் போகிறாங்க பாருங்க. விஜயலட்சுமி அம்மா அவங்க பாருங்க. நமக்கு நடக்கிறதுக்கு, நம்ம உடம்பு தூக்கிட்டு நடக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். அங்கே பாருங்கள், இன்னொருத்தையும் தூக்கிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்க பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து மகாபாரதம் உள்பட 18 புராணங்களையும் ஏற்றியதாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே வந்து விநாயகர் கோவில். இந்த மகாபாரதம் எழுதுனதுனால விநாயகருக்கு ஒரு சின்ன சன்னதி பாருங்க. இங்கத்தி மக்கள் வந்து பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. இதான் விநாயகர் கோவில். சின்ன கோவில் தான். கோவில் பக்கத்துலேயே பாருங்க ஒரு சின்ன குகை. இது வந்து
ஒரு சின்ன அக்னி குண்டம் இருக்கு, யாக குண்டம். அதை சுற்றி வராங்க பரிக்கிராமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு சின்ன விளக்கு ஒன்று இருக்கு. அப்படியே இந்த குகையை வலம் வர மாதிரி வச்சிருக்காங்க. இதுதான் கோவிலை சுற்றி வரோம். இப்போ விநாயகர் சன்னதி. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா வியாசர் குகை. இப்படியே வலது பக்கம் போனால் வியாசர் குகை, லெஃப்ட் சைடில் போனால் சரஸ்வதி நதிக்கு போகிற வழி. அது தெரியுது பாருங்க, அதுதான் வியாசர் குகை. மடிப்பாக இருக்கு பாருங்க பாறை. இந்த லொக்கேஷனை பாருங்க. அந்த லாஸ்டில் இருக்கிறது தான் வந்து பத்ரி. அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். பாருங்க, சுற்றி மலை, மலைக்கு நடுப்புற அந்த பள்ளத்தாக்கில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பாருங்க, வியாசர் கோயை வந்துட்டோம். இந்த ஆட்சி போட்டிருக்கு பாருங்க. இப்போ இந்த ஷெட்டெல்லாம் இப்போ இந்த வருஷம் போட்டிருக்காங்க. அந்த பாறை தான் வந்து வியாசர் எழுதின சுவடின்னு சொல்கிறாங்க. பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க. இந்த குகை வந்து 5300